வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பேரணியாக சென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் அவர் செய்த சாதனைகளை கூறி நன்றி தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி சட்டத்துறையானது புதுச்சேரி இளநிலை வழக்கறிஞர்களுக்கு புதுச்சேரி அரசு நிலநிலை வழக்கறிஞர்கள் திட்ட விதிகளின் கீழ் வழக்கறிஞர் ஒருவருக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 5000 வீதம் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. இந்த வழக்கறிஞர்களுக்கான நிதி உதவியை பெறுவதற்கு வழக்கறிஞர்கள் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பில் பட்டம் பெற்று புதுச்சேரியில் வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை உள்ளடக்கிய வழக்கறிஞர்கள் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். இத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக 42 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தற்போது 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்ட செயலர் சார்பு செயலர் கேசவன், ஜனாஸ் ரஃபீக் என்கின்ற ஜான்சி, சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் நாராயணகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி உள்ளாட்சித்துறையின் சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு 2ஆம் கட்டமாக 123 குடிநீர் கல பரிசோதனை பெட்டிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறையின் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமுள்ள 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு 2ஆம் கட்டமாக 123 குடிநீர் கலநீர் பரிசோதனை பெட்டிகளை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கிராம நீர் மற்றும் துப்புரவு குழு உறுப்பினர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த குடிநீர் கள பரிசோதனை பெட்டியின் மூலமாக குடிநீரில் உள்ள pH, காரத்தன்மை, கடினத்தன்மை, குளோரைடு, புளோரைடு, அமோனியா, நைட்ரைடு, நைட்ரேட், இரும்பு, பாஸ்பேட், குளோரின், TDS என 12 வகையான தர குறைபாடுகளை கண்டறிய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான நிலத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அபகரிக்க முயல்வதாக கவர்னரிடம் மூதாட்டி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த கம்சலை வயது 95 என்ற மூதாட்டிக்கு ஒதியம்பட்டு கிராமத்தில் பாரம்பரிய சொத்து உள்ளது. சுமார் 10 கோடி மதிப்பிலான 7 ஏக்கர் இடத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக அமைப்பாளருமான சிவா அபகரிக்க முயல்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மூதாட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆளுநர் மாளிகையில் கவர்னரை சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்து வலியுறுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் சுமார் 10 கோடி மதிப்புள்ள 7 ஏக்கர் நிலத்தை ரூபாய் 3 கோடிக்கு தன்னிடம் கொடுக்குமாறு திமுக அமைப்பாளர் சிவா மிரட்டுவதாக தெரிவித்த அவர்கள், இது தொடர்பாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கவர்னரை சந்தித்து புகார் அளித்துள்ளோம் என தெரிவித்தனர். தன் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் கவர்னரிடம் புகார் அளித்தது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆதாரங்களுடன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக விவசாய அணியை சேர்ந்த ஒதியம்பட்டு குலசேகரன் அப்பகுதியில் உள்ள நிலத்தை அவரது உறவினரிடம் குத்தகை பெற்று 100 ஆண்டுகளுக்கும் மேலாக 3 தலைமுறைகளாக குத்தகை செய்து வருகின்றார்.
இந்த நிலையில் காட்டேரிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த IRPN காவலர் கார்த்திகேயன் கடந்த 16/8/25 அன்று 40 அடியாட்களுடன் குலசேகரன் பயிர் செய்யும் குத்தகை நிலத்திற்கு அத்துமீறி நுழைந்து ரவுடிசம் செய்துள்ளார். இது பற்றி குலசேகரன் என்னிடம் தெரிவித்தார். உடன் நான் போலீசாரை தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினேன். மேலும் IRPN காவலர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் எனது வீட்டிற்கு வந்தனர். அப்போது நிலப்பிரச்சினை தொடர்பாக நான் பேசுவது இல்லை, நீதிமன்றம் அல்லது கலெக்டர் அலுவலகம் சென்று அது யாருடைய சொத்தோ எடுத்துக் கொள்ளுங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை செய்யாதீர்கள் என்று கூறி அனுப்பிவிட்டேன். இந்த நிலையில் இவ்விவகாரத்தில் என் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் ஆளுநர் மாளிகை முன்பு சிலர் பேட்டி அளித்துள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் வில்லியனூரில் எனக்குள்ள நற்பெயரை கெடுக்கும் நோக்கில் புகார் கூறுகின்றனர் என்றார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பேரணியாக சென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகார் மாநிலத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் அதிகார யாத்திரை நடைபெற்றது. இந்த யாத்திரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் ஹிராபென் மோடியை தவறாக பேசியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவரது தாயையும் தரைக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜகவினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சாய் சரவணன்குமார், செல்வம், தீப்பாய்ந்தான் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் சுதேசி பஞ்சாலையிலிருந்து பேரணியாக மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை வழியாக வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர். அப்போது அண்ணா சாலை, அம்பலத்தடையார் மடம் வீதி சந்திப்பில் வந்த அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அங்கேயே ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவினரின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியின் MP ராகுல் காந்தி தெரிவித்ததாக கூறி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியின் MP ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த நிலையில் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரியகடை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஜெய்சங்கரிடம் புகார் அளித்தனர். மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்தவர்கள் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காலி பணியிடங்கள் தொடர்பாக விவரங்களை 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அரசு துறைகளில் குரூப் C மற்றும் B பதவிகளுக்கு நபர்களை தேர்வு செய்ய தேர்வு ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. துறை தலைவர்கள் தங்கள் துறையில் உள்ள காலியிடங்கள், தேவை, சம்பளம், இடஒதுக்கீடு, பதவி உயர்வு, பதவிகளின் பெயர் உட்பட அனைத்து விவரங்களை வரும் 15ஆம் தேதிக்குள் தேர்வு ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் அவர் செய்த சாதனைகளை கூறி நன்றி தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநராக BCS அதிகாரி இளங்கோவன் கடந்த 1/4/2023 அன்று பதவியேற்றார். பல்வேறு சவால்களுடன் பதவியேற்ற அவர் கடந்த 2 ஆண்டுகளில் அரசு துறைகளில் முன்மாதிரியான துறையாக ஆதி திராவிட நலத்துறையை மாற்றி சாதனை படைத்தார். இந்த நிலையில் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து துறை அதிகாரிகள், ஊழியர்கள் பணியிட மாறுதல் பெறும் இயக்குநரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது பலரும் இயக்குநர் இளங்கோவன் கடந்த 2 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு பாராட்டினார்கள்.
அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்கள் மற்றும் அவரது வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக சிறப்பு கூறு நிதியை கடந்த 2 ஆண்டுகளில் 100% செலவு செய்தது. 30 வருடங்களாக இயங்கும் துறை கட்டிடத்தில் உள்ள அனைத்து அலுவலகங்களுக்கும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தியது. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் லிப்ட் வசதி ஏற்படுத்தியது. துறைக்கு என வாகனங்கள் இல்லாத நிலையில் 4 கார்களை பெற்றுக் கொடுத்தது என பட்டியலிட்டு பாராட்டினார்கள். மேலும் செயல்படாத மாணவர் விடுதிகளை புனரமைத்து செயல்படுத்தியது. 5 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த மட்டன், சிக்கன், மீன் என அசைவ உணவுகளை வழங்கி மாணவர்களின் பாராட்டை பெற்றார். கலப்பு திருமண உதவித்தொகை ரூபாய் 2.30 லட்சத்திலிருந்து ரூபாய் 3 லட்சமாக உயர்த்தியது. வீடு கட்ட ரூபாய் 5 லட்சம் நிதி உதவி வழங்கி வந்த நிலையில் தற்போது 7 லட்சமாக உயர்த்தியது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே தொடர் நோய் சிகிச்சைக்கான நிதி உதவி வழங்கி வந்த நிலையில் குழந்தைகள் முதல் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுத்தது. இலவச வேட்டி சேலைக்கு ரூபாய் 500 வழங்கி வந்த நிலையில் அதனை ரூபாய் 1000ஆக உயர்த்தியது. 1000 ரூபாயாக இருந்த கல்வி உதவித்தொகையை ரூபாய் 5000ஆகவும் 2000 உதவித்தொகையை ரூபாய் 8000ஆகவும் மாற்றியது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடம் மற்றும் வாழ்ந்த இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்வது என பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். மேலும் 57 கடைநிலை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். மாணவர்களுக்கு இலவச IAS பயிற்சி வகுப்புகள், சென்டாக் மூலம் அறிவிக்கப்பட்ட தொகையை மாணவர்களுக்கு உடனடியாக வழங்கியது. கட்டணம் கேட்டு தொல்லை கொடுத்த தனியார் கல்லூரி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி மாணவர்களை தொல்லை செய்யக்கூடாது என எச்சரித்தது. கடந்த 30 வருடங்களாக மனைப்பட்டா கேட்டு வந்த மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கியது. பல்வேறு தொகுதிகளில் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் சமுதாய நலக்கூடம் திறந்தது. திடீர் மரணமடைந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு ஒரே வாரத்தில் ரூபாய் 10 லட்சம் வழங்கியது உட்பட இயக்குநர் இளங்கோவன் 2 ஆண்டுகளில் செய்த பல்வேறு சாதனைகளை கூறி ஊழியர்கள் பாராட்டினார்கள். மலேசியாவில் நடைபெற்ற வேர்ல்டு ஜூனியர் டூரிசம் அம்பாசடர் 2025ஆம் ஆண்டிற்கான ஃபேஷன் ஷோ 18 நாடுகளைச் சேர்ந்த 30 போட்டியாளர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்ற நம் புதுச்சேரி மண்ணில் பிறந்து நம் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்த மாஸ்டர் ஆர் பிரஜித் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களிடம் நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பினர் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் விடிய சோதனை செய்ததில் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான போலி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பு மற்றும் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத் துறையினர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வின் மேட்டுப்பாளையம் தொழிற்சாலை வளாகத்தில் நள்ளிரவு 12 மணி வரை நடைபெற்ற சோதனையில் உரிமம் இன்றி ரூபாய் 99,47,000 மதிப்பிலான கேப்சியூல்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கேப்சியூல்கள் புதுச்சேரி பிச்சை வீரன்பேட்டையைச் சேர்ந்த நேச்சுரல் கேப்சியூல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து விற்பனை செய்யப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த நெபுலே பார்மாகியூட்டிகல்ஸ் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஃபேபிள்ஸ் லைஃப் சயின்ஸ் மூலம் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருந்த பிரைமரி பேக்கிங் செய்யப்பட்ட மாத்திரைகள், அலுமினிய ஃபாயில்கள் மற்றும் அட்டை பெட்டிகளும் கைப்பற்றப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று ஒப்படைக்கப்பட்டன. இந்த ஆய்வின் போது மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பின் அதிகாரிகளான மருந்துகள் ஆய்வாளர்கள் சக்திவேல், தேவகிரி, புஷ்பராஜ், புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர்கள் இந்துமதி, ஜெனிஃபர் அன்பரசி, கிராம நிர்வாக அதிகாரிகளான அன்பரசன், உமா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அன்னை சிவகாமி பள்ளியில் நடைபெற்ற டெங்கு குறித்த விழிப்புணர்வு அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், மலேரியா இயக்குநர் டாக்டர் சிவக்ராமன், கல்வித்துறை மாநில திட்ட இயக்குநர் கல்பனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோலப் போட்டி, ஓவியப் போட்டி போன்றவை நடத்தப்பட்டது. டெங்கு நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது, கொசு உற்பத்தியை எவ்வாறு தடுப்பது மற்றும் அவற்றை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி டெங்கு இல்லாத புதுவையை மாற்ற உறுதியேற்பதாக அமைந்திருந்தது.
டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் அன்னை சிவகாமி பள்ளி துணை முதல்வர் கலியமூர்த்தி வரவேற்றார். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் சரண்யா நன்றி உரையாற்றினார். மருத்துவர் பாலாஜி, மலேரிய பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் NSS ஆசிரியை தக்ஷா சாந்தா, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜானகிராமன், ஆனந்த்ராஜ், ரீட்டா, சரவணன், சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன், பள்ளி மாணவர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சுதானா நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி காரணமாக நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், சுதானா நகரில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ள இருப்பதால் நாளை 3ஆம் தேதி, நாளை மறுநாள் 4ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் சுதானா நகர், துலுக்கானத்தம்மன் நகர், அங்காளம்மன் நகர், அன்னை தெரசா நகர், அரவிந்தர் நகர், நேதாஜி நகர், திருமகள் நகர், மக்கள் நகர், நயினார் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஹேமாவதி சண்முகம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஹேமாவதி சண்முகம் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா இன்று நடைபெற்றது. கட்சியில் புதியதாக சேர்ந்தவர்களுக்கு மாநில தலைவர் ராமலிங்கம் சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில செயலாளர் தமிழ்மாறன், மகளிரணி தலைவர் தமிழச்செல்வி, நெடுங்காடு தொகுதியைச் சேர்ந்த டாக்டர் விக்னேஸ்வரன், மகளிரணி துணைத் தலைவர் தனலட்சுமி, மகளிரணி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, சமூக ஊடக பொறுப்பாளர் கார்த்திகேயன், ஊடக பொறுப்பாளர் நாகேஸ்வரன் ஆகியோர் உட்பட பாஜகவினர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி ஷீலாவை பாராட்டி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் GP சுரேஷ் ஊக்கத்தொகை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் வானூர் முதல்நிலை ஊராட்சி அம்பேத்கர் தெருவை சேர்ந்த மாணவி ஷீலா நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தமைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் GP சுரேஷ் தலைமையில் 40,000 ஊக்கத்தொகை மற்றும் ஸ்டெத்தஸ்கோப் வழங்கப்பட்டது. இதில் வானூர் மத்திய ஒன்றிய தலைமை நிர்வாகி GR ராஜா முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் அபிஷேக் என்கிற சதீஷ், கமலக்கண்ணன், தமிழரசன், ராம்குமார், அஜித்குமார், சரண், அருண், சக்திவேல், முகிலரசன், திருவரசன், சிவா, சுரேஷ், சுனில் மற்றும் பல கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதிய புதுச்சேரி கிளை JMP மோட்டார் ஷோரூமை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நாராயண் சுப்பிரமணியம் இன்று திறந்து வைத்தார். ஐரோப்பியா முழுவதும் அறிமுகமாகி அனைத்து வாடிக்கையாளர் கவனத்தை ஈர்த்த அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை 100 அடி சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அல்ட்ரா வயலட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான நாராயண சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புதிய ஷோரூமை திறந்து வைத்தார். புதிதாக நிறுவப்பட்ட UV ஸ்பேஸ் ஸ்டேஷன் டீலராக JMP மோட்டார்ஸ் இணைந்து அல்ட்ரா வயலட்டின் செயல்திறன் மிக்க மோட்டார் சைக்கிள் ஷோரூமை புதுச்சேரியில் அமைத்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் JMP ஷோரூம் நிறுவன ஊழியர்கள் மற்றும் அல்ட்ரா வயலட் நிறுவன அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதுகுறித்து அல்ட்ரா வயலட்டில் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி நாராயண் சுப்பிரமணியம் கூறும்போது, புதுச்சேரி தனித்துவமான பாரம்பரிய தன்மையை கொண்ட நகரம். இங்கு பாரம்பரியம், நவீன மற்றும் புதுமையான வாழ்க்கையின் சங்கமாக விளங்குகிறது. இந்த புதிய ஷோரூமை திறப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பேரணியாக சென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார்.
புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் அவர் செய்த சாதனைகளை கூறி நன்றி தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.